பாட்டி கொடுத்தா வாங்க மாட்டியா? ஒன்னே ஒன்னு எடுத்துக்கத்தா. எடுக்கலன்னா விடவா போற? சரி எடுத்துக்கிறேன், ஆனா சும்மா எடுத்துக்க மாட்டேன். சரிம்மா. பாட்டி, இந்த சேலை எவ்வளவு பாட்டி? நீ காசெல்லாம் கொடுக்க வேணாத்தா. எனக்கு எதையும் ஓசில வாங்கி பழக்கம் இல்ல பாட்டி. இந்த சேலை எவ்வளவுன்னு சொல்லு. நீ விட மாட்ட போல இருக்கே. எல்லாருக்கும் நான் 350 ரூபாய்க்கு தரேன், நீ 250 ரூபா தா. அம்மாடியோ, அம்பட்டு விலையா? என்கிட்ட அவ்வளோ பணம் ஒன்றும் இல்லையே பாட்டி. நான் உன்கிட்ட காசு கேட்டேன், நீ தானே தாரேன்னு சொன்ன. அதெல்லாம் ஒண்ணு வேணாத்தா, நீ எடுத்துக்க. அதெல்லாம் முடியாது. பாட்டி, என்கிட்ட 190 ரூபாய் இருக்கு. இப்போதைக்கு இதை வச்சுக்க. அடுத்த தடவை வரும்போது ஊருக்குள்ள துர்கா வீடு எதுன்னு கேட்டுட்டு வா, பாக்கி பணத்தை கொடுக்கறேன். சரியா? நல்ல மனசுக்காரி, உன் கையால போனின்னு நினைச்சுக்கிறேன். குடு. என் கையால போனேன்னு சொல்லிட்டல, இன்னைக்கு உன் சேலையெல்லாம் ஒண்ணு விடாம வித்துடும். இந்த பாட்டி. மகராசி, நீ நல்லா இருக்கணுமா? அம்மா, எனக்கு ஒரு சேலையை காட்டுங்க. சேலை எவ்வளவு? பாட்டி ஒண்ணு கொடுங்க. நீ உன் வியாபாரத்தை பாரு. சரிம்மா, நான் கிளம்புறேன். இந்தாம்மா. அந்த மஞ்சள் கலர் புடவை கொடுங்க. கம்மி வேலை தாமா, எடுத்துக்கோ. அசோக் போனை எடுக்க மாட்டேங்கிறாண்டி. ஐயோ, அப்போ பெரியவர்கிட்ட என்ன சொல்ல போறீங்க? நான் வேணா ஏதாவது சொல்லி சமாளிக்கவா? யாரு நீ? நீ வாயை மூடிக்கிட்டு சும்மா இருந்தாலே போதும். அண்ணங்கிட்ட நான் பேசிக்கிறேன். இதோ பாரு, நான் இப்போ ஒரு பிளான் சொல்றேன், அப்படியே அதை நம்ம அண்ணங்கிட்ட சொல்றோம். எங்க இப்ப நம்ம பிளைன்லயா போறோம்? உன்கிட்ட போய் ஒன்னு சொல்ல வந்த பாரு, என்ன சொல்லணும்? அப்படி என்ன நான் தப்பா பேசிட்டேன்? என்னங்க என்னங்க நில்லுங்க. அண்ணே, அசோக் கிட்ட பேசிட்டேனே, ஏதோ முக்கியமான வேலையில மாட்டிக்கிட்டானா. நேரா அங்க வந்துடுறேன்னு சொல்லிட்டான். இதை விட முக்கியமான வேலை என்னடா இருக்கு? ஏதாவது காரணம் சொல்லி வராம போயிட்டான்னா அங்க நாம தான் அசிங்கப்படணும். பெரியப்பா. என்ன பெரியப்பா, தம்பி என்கிட்ட சொல்லிட்டு தான் போனான். கண்டிப்பா நம்ம அங்க வந்து சேரும்போது அவனும் அங்க இருப்பேன்னு சொல்லிட்டு தான் போனான் பெரியப்பா. அதனால அசோக்கை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டாம் பெரியப்பா, நம்ம கிளம்பலாம் பெரியப்பா. என்ன? அசோக் தான் போனை எடுக்கலையே, அப்புறம் எப்படி நீங்க அவங்கிட்ட பேசுனீங்க? யார் காதுலயாவது விழுந்துற போத? இல்லங்க, அங்க நீங்க பேசவே இல்ல. அங்க இருந்து இங்க வர வரைக்கும் உங்க கூட தான் நானும் வந்தேன், அப்பவும் நீங்க பேசல. அப்புறம் ஏன் அவர்கிட்ட நீங்க பேசினதா சொன்னீங்க? உன் சந்தேகத்தை தூக்கி குப்பையில போடு. நானே அண்ணன் என்ன சொல்லுவாருன்னு பயந்து போயிருக்கேன். சந்தேகத்தை கேட்கிற நேரத்தை பாரு. அதுக்கு இவ்வளவு நேரம் ஆகுமா? டேய், கிளம்பலாம். வாங்க சாமி, வாங்க.
விழுந்துருச்சு. அண்ணே ஆமாண்டா. இந்த செருப்பை கழட்டி போடுங்க, இப்போ வந்துடுறேன். எங்கடா? இத ஷூன்னு தானே சொல்லுவாங்க. ஆ? செப்பல் செப்பல்னு சொல்றாங்களே, ஒருவேளை இவங்க இப்படி சொல்றாங்களோ என்னவோ. ஏய், இது அந்த பக்கமா தூக்கி போடு. அண்ணே உங்களுக்காக எப்போ வாங்கி வச்சது இப்போ யூஸ் ஆகுது பாத்தீங்களா? டேய், இதை நீ ஏன்டா எடுத்துட்டு வர? முத்துக்கிட்ட சொன்னா எடுத்துட்டு வர போறான். இருக்கட்டும்ண்ணே, எங்க அண்ணனுக்கு நான் எடுத்துட்டு வரக்கூடாதா? போடுங்கண்ணே. ம். போலாண்ணே. ம். போலாம். சொன்ன மாதிரி அவன் வந்துருவான்ல? கண்டிப்பா வந்துருவாண்ணே, நீங்க உட்காருங்க. என்னங்க உங்க குடும்பம் மாதிரி வித்தியாசமான குடும்பத்தை நான் பார்த்ததே இல்லைங்க. முறையா உங்க தம்பிக்கு பொண்ணு பார்க்க போறோம். ஆனா மாப்பிள்ளை வரல. இது ரொம்ப நல்லா இருக்குல்ல? என் தம்பி அசோக் கண்டிப்பா வந்துருவாமா, எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆமாமா, கண்டிப்பா வருவான். இப்படியே பேசி பேசி இன்னொரு பொண்ணையும் ஏமாத்த தானே போறீங்க. அதுக்காகவாது வந்துதானே ஆகணும். பையன் பெரிய பெரிய பிசினஸ் பண்றாரு, அத பண்ணுவாரு, இத மாத்திட்டு வரேன்னு கதை விட்டுட்டு அந்த பொண்ணு வாழ்க்கையும் வீணடிக்க தானே போறீங்க. அதுக்கு கண்டிப்பா தம்பி வந்துதானே ஆகணும். என்ன பாக்குறீங்க? வண்டி எடுங்க. அசோக் கிளம்பிட்டானான்னு பாரு. சரிங்க. அசோக், phone எடு. டேய் தேவா, தம்பி சொன்ன மாதிரி வந்துருவான்ல? வரணும், வந்தாதான் பெரியப்பா கிட்ட இருந்து எல்லாரும் தப்பிப்போம். அப்படின்னா நீ காலையிலேயே வெளியில போக விட்டுருக்க கூடாது. அவன் என்கிட்ட சொல்லிட்டா போனா. என்னது? அப்ப அவன் உன்கிட்ட சொல்லிட்டு போகலையா? அட பாவி, பெரியவர்கிட்ட ஏதோ சொல்லிட்டு போன மாதிரி பேசுன. மா, அப்படி பேசலனா இப்ப நம்ம கார்ல போயிட்டு இருக்க முடியுமா? பேசாம வாமா, நான் பாத்துக்கிறேன். ரொம்ப நல்லது. என்ன கார் டிரைவ் பண்ணும்போது கூட போனை பார்த்துட்டு தான் வரணுமா? ஏன் நான் ஃபோன் பார்க்கறது உனக்கு பொறுக்கலையா? அதுக்கு இல்லைங்க, கார் டிரைவ் பண்ணும்போது ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாதுல்ல, அதுக்காக தான் சொன்னேன். இங்க பாரு,
என் வேலையை நான் பார்க்குறேன். அதே மாதிரி உன்னோட வேலையை நீ பாரு. என்னையே டிஸ்டர்ப் பண்ற. என்னாச்சு? அண்ணே ஃபோன் எடுக்கலையா? ஆமாம். ஜனா, சொல்லுங்கண்ணே. அசோக் வருவான்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. பொண்ணு பார்க்கறத இன்னொரு நாள் வச்சுக்கலாம். ஏங்க, அவன் வரலனா என்ன? நாம பார்த்துட்டு வருவோம். ஐயரே, ஒரு நிமிஷம். என்ன துர்கா, அம்மனுக்கு சேலை மாத்தி அலங்காரம் பண்ண போற? தெரியும் ஐயரே, அம்மாவுக்கு நான் சேலை வாங்கிட்டு வந்திருக்கேன். அத நானே என் கையால மாட்டி விடுறேனே. அப்படியா? நல்லதா போச்சு. நான் பூஜைக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு வரேன், நீ பண்ணு. சரி. அம்மா, என்னோட ரொம்ப நாள் ஆசை எனக்கு நிறைவேறி இருக்கு. போன வெள்ளிக்கிழமை கூட சேலை வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சேன், ஆனா முடியாம போச்சு. ஆனா இன்னைக்கு நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதுவும் உனக்கு பிடிச்ச சிவப்பு கலர்ல. இன்னைக்கு சேலை வாங்கினது ஒரு பெரிய கதை. பாவம் ஒரு பாட்டி நடக்க முடியாம சேலையை வச்சுக்கிட்டு ரோட்டோரமா உட்கார்ந்துட்டு இருந்துச்சு. அப்போன்னு பார்த்து தூரமா ஒரு வேனு வேகமா வந்துச்சு. வேகமா வந்த அந்த வேனு பாட்டி முன்னாடி இருந்த சேரு மேல படார்னு ஏறிடுச்சு. பாவம் அந்த பாட்டி அந்த சேலை மேல சேரு பட்டுன்னு ரொம்ப பயந்துட்டு இருந்துச்சு. ஆனா இந்த துர்கா அதுக்கு முன்னாடியே காப்பாத்திட்டேன். அதுக்கு கிடைச்ச பரிசுதான் இந்த சேலை. பரிசுனதும் ஃப்ரீயா கிடைச்சதுன்னு நினைக்காத. பாட்டி ஓசில குடுக்கறேன்னு சொல்லியும் நான் வாங்கிக்கலையே. முந்தானையில முடிச்சு வச்சிருந்தா 190 ரூபாயை கொடுத்து மிச்ச பணத்தை அப்புறமா வாங்கிக்க சொல்லி காசு கொடுத்து வாங்கிட்டேன். என் அம்மாவுக்கு ஓசில சேலை வாங்குவேனா? இன்னைக்கு நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? ஏன் கண்ணே பற்றும் போல இருக்கு. உனக்கு முதல்ல சுத்தி போடணும். அம்மாடி துர்கா, அம்மன் இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கா. ஐயரே,
நீங்களும் கண்ணை வச்சிட்டீங்களா? நாம 2 பேருக்கும் சேர்த்து அம்மனுக்கு சுத்தி போடுங்க. அம்மனுக்கு ஏதுமா திருஷ்டி? ஓம் அகிலாண்ட நாயகியே போற்றி, ஓம் அஷ்டமி நாயகியே போற்றி, ஓம் அபயம் தருபவளே போற்றி, ஓம் அசுரரை வென்றவளே போற்றி, ஓம் அறம் வளர்க்கும் தாயே போற்றி போற்றி. ஹே கலா, துர்கா எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன்டி. நீ எப்படி இருக்க? எனக்கே அம்மன் இருக்கும்போது எனக்கு என்ன குறை? அது சரி, கல்யாணம் ஆனதும் நம்ம ஊரு பக்கம் எட்டி பார்க்க மாட்டேன்னு நினைச்ச, வந்துட்ட. எந்த ஊருக்கு போனாலும் சொந்த ஊரை மறப்பனா? நான் கல்யாணம் ஆகி செட்டில் ஆயிட்டேன். நீ எப்ப கல்யாணம் பண்ணிக்க போற? என்ன கல்யாணம் பண்ணிக்கிற எண்ணம் இருக்கா இல்லையா? ஏன் அம்மா அம்மான்னு அம்மனையே கும்பிட்டுட்டு காலம் கழிக்க போறியா? ஏய், என் அம்மாவை பத்தி தப்பா பேசாத. உனக்கு ஏத்த மாப்பிளைய அந்த அம்மா காட்டிருச்சு, நீ கல்யாணம் பண்ணிட்ட. எனக்கு காமிக்கல, அதனால நான் இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல. அவ்வளவுதான், உனக்கும் எனக்கும் வித்தியாசமே. என் அம்மாவுக்கு தெரியும் அவ மகளுக்கு எப்போ யார கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு. எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு. சரி சரி, அம்மனை பத்தி சொன்னதும் கோபம் வந்துருமே. உன் மேல இருக்கிற அக்கறையில தான் அப்படி சொன்னேன். ஏய் சரி சரி, மாப்பிள்ளைய ரொம்ப நேரம் நிக்க வைக்காத. என் மேல இருக்கிற கோவத்தை அவர் உன்கிட்ட காட்டிட போறாரு. அந்த அம்மனோட ஆசீர்வாதத்துல சீக்கிரமா ஒரு குழந்தைய பெற்று சந்தோஷமா வாழ. அதே அம்மனோட ஆசீர்வாதத்துல சீக்கிரமே கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிடு. உன் வேண்டுதல் என் அம்மாவுக்கு கேட்டுருச்சு. சரி சரி போ, சீக்கிரமா போய் சாமி கும்பிடு. சரிடி, வாங்க. அம்மா, இவ சொல்றான்னு அவசர அவசரமா யாரையாவது என் தலையில கட்டி வச்சிடாத. உனக்கு யார பிடிக்குதோ அவரை என் கண்ணுல காட்டு, சந்தோஷமா கட்டிக்கிறேன். சரியா? அசோக், you can proceed. My lord, எனது கட்சிக்காரர் சந்தானம் ஒரு பெரிய தியாகி. இல்லை என்றால் இப்படி ஒரு பெண்ணை திருமணம் செய்திருப்பாரா? பொதுவா டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணா கணவன் மனைவிக்கு சமாதானம் செய்து கொள்ள நமக்கு கால அவகாசம் கொடுப்போம். ஆனால் பாவம் எனது கட்சிக்காரர் டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ண நாள்ல இருந்து நேத்து வரைக்கும் ஜெயில் தண்டனையை விட மோசமான தண்டனையை அனுபவிச்சிருக்காரு. அதுக்கு காரணம் இந்த பொண்டாட்டியோட டார்ச்சர். இந்த மாதிரி பொண்ணுங்க கிட்ட இருந்து ஆண்களுக்கு சரியான நியாயம் கிடைக்கணும் யுவர் ஆனர். அசோக், இப்படி பொத்தாம் பொதுவா சொன்னா எப்படி? ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் வேணும். இருக்கு யுவர் ஆனர், அதை கொடுங்க. இது நீங்க கடைசியா உங்களுக்காக வாங்கின மேக்கப் கிட்டோட பில்லு. ஆமா, பில் அமௌண்ட்டை உங்க வாயால சொல்லிடுங்களே. 32,000. ஓஹோ, ஓகே ஓகே. இது நீங்க கடைசியா பியூட்டி பார்லருக்கு போனதுக்கான பில் தானே? ஆமா. அமௌண்ட் சொல்லுங்க. 15,500. ஓ, இது போன மாசம் உங்க வீட்டு மல்லிகை ஜாமானோட பில்லு கரெக்டா? ஆமா. அப்ப பில் அமௌண்ட்டே சேர்த்து சொல்லிடுங்க. 4,500. தேங்க் யூ. இந்தாங்க. யுவர் ஆனர், வீட்டுக்கு மல்லிகை ஜாமானுக்கு ஆகிற செலவை விட இவங்க மேக்கப்க்கு செலவு பண்ற அமௌண்ட் கிட்டத்தட்ட 10 மடங்கு. இதுல கொடுமை என்னன்னா, சந்தானத்தோட கிரெடிட் கார்டு லிமிட்டே வெறும் 50,000 தான். ஆனா நான் கொடுத்த இந்த 3 பில்லோட மொத்த அமௌண்ட் 52,000. வெறும் 50,000 மட்டுமே சம்பளம் வாங்குற என்னுடைய கட்சிக்காரர் இவங்க பண்ற செலவுக்கு
மாசம் மாசம் 5000 ரூபாய்க்கு மேல வெளியில கடன் வாங்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லை யுவர் ஆனர், இதுல டிவில விளம்பரத்தை பார்த்து அப்பப்போ புது போன் வேற வாங்குறது. டெய்லி ஹோட்டல்ல இருந்து ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிடுறாங்க. இதனால இந்த செலவுகளை சமாளிக்க முடியாம எனது கட்சிக்காரர் மன உளைச்சலுக்கு ஆளாகி ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிருக்காரு. அதோட பில்லை நான் சப்மிட் பண்ணிருக்கேன். சோ குடும்பத்து மேலையும் கணவன் மேலையும் அக்கறை இல்லாத இவங்க கூட எனது கட்சிக்காரருக்கு தயவு செய்து டிவோர்ஸ் கொடுத்துருங்க. இல்லைனா ஆயுள் தண்டனை கொடுத்து நீங்களே ஜெயில போட்டுருங்க. இவங்க கூட வாழ்றதுக்கு ஜெயில் வாழ்க்கையே பெட்டர். அப்பவாது எனது கட்சிக்காரர் நிம்மதியா இருப்பாரு. That's all, Your Honor. சந்தானம் தரப்பில் சமர்ப்பிக்கப்பட்ட ஆதாரங்களின் அடிப்படையில் சந்தானத்துக்கும் அவரது மனைவி தெய்வானைக்கும் முறைப்படி விவாகரத்து வழங்கி அவர்கள் பிரிந்து வாழ இந்த கோர்ட் சம்மதிக்கிறது. கோர்ட் இஸ் அட்ஜர்ன்ட். வாழ்த்துக்கள் சந்தானம், எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துருங்க.